இவனு பார்த்ததே இல்ல. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். யார் நீ? ஐயா இவரை தெரியாதுங்களா? நம்ம ஊர் புரோக்கர் பிச்சைமுத்துங்க. ஓ இவன் தானே புரோக்கருங்க. சரி நான் தான் கூப்பிட்டேன், உட்காரு. ஆகட்டும் ஐயா. ஐயா உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி நீ மட்டும் தனியா வந்திருக்க, மாப்பிள்ளை எங்க? வந்திருக்காரு தம்பி விஜி. விஜி வா வா வா. ஐயா நல்ல படிச்ச பிள்ளை ஐயா, அடக்க ஒடுக்கமா வளர்ந்தவன். ராத்திரில கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான். அது பேஷன் பேஷன். ஏ கண்ணடைய கழட்டி கழட்டி பாக்கெட்ல வை. தொப்பி போட்டிருக்கானே, முடி இருக்கா இல்ல வெளுக்கியா? முடி நிறைய இருக்கு. தொப்பிய கழட்டு தொப்பிய கழட்டு. உட்காருங்க. சரிங்க. ஆளுக்கு ஒரு சேல உட்காருங்க ஐயா. ஏமா அந்த ஸ்வீட்டு காரம் எல்லாத்தையும் கொண்டு வை. ஐயா பொண்ணை கூப்பிட்டீங்கன்னா பாத்திரலாம். நம்ம வீட்டுல வந்தவங்க முதல்ல வயிறு நிறைய சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். சாப்பிட்டே பேசுவோம். ஆமா ஆமா சாப்பிட்டே பேசுவோம். கொண்டு வர சொல்லுங்க கொண்டு வர சொல்லுங்க. ஐயோ அவன் பிச்சைக்கார புத்திய காட்ட ஆரம்பிக்கிறானே. மாப்பிள்ள பசியோடு இருக்காரு, முதல்ல சாப்பிடட்டும் அப்புறம் மத்தத பேசுவோம். சொல்லிட்டு வந்துருச்சு. சாப்பிட்டுறேனே. சாப்பிட்டே பேசு. மாப்பிள்ள விக்கிற போது மெதுவா சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்கு தான். போது வைப்பா. ஐயா இப்பயாவது பொண்ணை கூப்பிடுங்க ஐயா. சும்மா இருங்கண்ணே. எப்ப பார்த்தாலும் பொண்ணு பொண்ணு நினைச்சிட்டு இப்பதானே சுவீட்டு சாப்பிட்டு இருக்கேன். காரம் வரவனா காரத்தை கொண்டு வர சொல்லுங்க. அட பாவி காரம் வேறயா? புரியல. காரம் வருது. சாப்பிட வேண்டியதா. அவ்வளவுதான். இன்னைக்கு எதுவும் நடக்க போகுது. நல்லா ஆச்சுப்பா காரம் வீட்டுல சாப்பிட்டு. சொன்னா கேள்றா, முதல்ல பொண்ணை பாத்துருடா, அப்புறம் சாப்பிடலாம்டா. 1 லட்சம்டா 1 லட்சம். கர்ண காட்டுப்பா. போங்கண்ணே. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் சொல்லிட்டு என் வாழ்க்கையில கூட்டிங்ஸே பார்த்தது இல்ல. இப்பதான் கொண்டு வர போறாங்க. அவங்க தரல உன் சங்க கடிச்சு துப்பிடுவேன். கூட்டிங்ஸ் ரெடியா? ஐயோ ஐயா கூட்டிங்ஸ். கூட்டிங்ஸ். ஆம் ஆம். ஐயோ எவ்வளவுதான். அட பாவி. மாப்பிள்ளையா இவன்? ஐயோ ஐயோ. டேய் புரோக்கர் ஐயா படாங்க, உண்மையே சொல்லு, இவன் பிச்சைக்காரன் தானே? ஐயா ஐயோ தப்பு நடந்து போச்சு, என்ன மன்னிச்சுக்குங்க. அடுத்த வாட்டி உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கூட்டிட்டு வர்றேன். இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சுக்க ஐயா. கோவம் வருதுடா. இந்த கைய காலா நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சுக்க. அதான் இது என் வீடு, அதனால உன்னை ஒண்ணும் செய்யாம விடுறேன். ஓடி போயிரு, அவனை இழுத்துக்கிட்டு ஓடி போயிரு. சரிங்க. இனிமே வராத. இன்னி பண்றோம். எந்திரி இருங்கண்ணே. எந்திரிடா. ஒண்ணு வேணாம் போடா வெளியே. மாப்பிளைய காணோம். மாப்பிள்ளையா? அவன் பிச்சைக்காரன்டி. படி. சிவா பழசெல்லாம் மறந்துருங்க. இப்ப நல்ல மாப்பிள்ளையா கூட்டியாந்துருக்கேன், என்ன நம்புங்க ஐயா. யாரு இவனா? இவன் நல்ல மாப்பிள்ளையா? ஏயா தெரு தெருவா வீடு வீடா போய் சோப்பு சீப்பு கண்ணாடி பென்சில் எல்லாம் விற்பான் பாரு, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கான். ஐயோ அப்படிலாம் இல்லையா, உண்மையில சொல்றையா. நல்ல இடத்து பையன், நல்லா படிச்சவையா. ஐயா உட்காரலாமா? உட்காந்து தோலை. நன்றிங்க. தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி பிஎஸ்சி. ஏயா நீ தான் பிஎஸ்சிங்கிற, அவன் வாய் திறந்து பேச மாட்டான். பிஎஸ்சி தான் படிச்சிருக்கேன். பிஎஸ்சி தான். உங்களை பார்த்தோன்னே பயந்துட்டேயா. பயந்துட்டாயா? உண்மையிலே பிஎஸ்சி தான் படிச்சிருக்கான். எதுக்கு பயம்? மரியாதை இருந்தா பத்தாதா? என்ன வாங்குறீங்க? வேலை ஒண்ணும் இல்ல, அமெரிக்கா போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. முயற்சி பண்ணிட்டு இருக்காரா? போயிருவாரு கண்டிப்பா போயிருவாரு. அவன் எப்பவுமே பயந்த சுபாவம். ஏண்டி பையன் பிஎஸ்சி படிச்சிருக்கான், வேற எல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டியதில்ல. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா போதும், போய் பொண்ணை கூட்டிட்டு வா. நீங்க வேலை பார்க்கறது சம்பளம் வாங்குறது எல்லாம் முக்கியம் இல்ல, நம்மகிட்ட நிறைய வசதி இருக்கு. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா போதும். தம்பி ஸ்வீட் சாப்பிடுவீங்கள? ஐயா அவன் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டான் ஐயா. ஏயா சாப்பிடாமே 5 அடி வளர்ந்துருக்கான்? இல்ல நான் அதை சொல்ல இல்லையா. இந்த மிக்சரு ஸ்வீட்டு காபி இந்த மாதிரி நொறுக்கத்தெல்லாம் சாப்பிட மாட்டான்னு சொன்னேன். அவளுக்கு நல்ல பையன். எதுவுமே சாப்பிடலனா அப்புறம் எதைத்தான் சாப்பிடுவீங்க? ஏய் வாடி. மா நான் வரல, என்ன விட்டுரு. நல்லதுக்கு தான் சொல்ற, வாயேண்டி. மா சொல்றத கேளுமா. இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி பொம்மை மாதிரி போய் நிக்க முடியாது. அப்பாவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து வாயேண்டி. வாமா உட்காருமா. நல்லா பாத்துங்க, இதான் என் ஒரே பொண்ணு. மாப்பிள்ளை எல்லாம் பாத்துக்கமா.
என்ன பார்க்கவே இல்லை? நல்லா மாப்பிள்ளையை பார்த்துக்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அது சரியில்லை எரிஞ்சல் அது வந்து மாமா ஏங்க பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதா? அதுக்கு ஏன் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கார் வேணுமா? பங்களா வேணாவே வேணாம். சரி விடுங்க, 150 எழுதி வைக்க. வேணவே வேணாம் மாமா. அவருக்கு எதுவுமே பிடிக்காது. வேணாம், நீங்க தொந்தரவு கொடுக்காதீங்க. சரி அதுல உட்காருங்க. ஒரு மாமா ஒரு பாலிசியை பத்தி உங்ககிட்ட பேசலாம் மாமா. எல்லாருக்கும் பாலிசி ஒண்ணு வேணும் இல்ல மாமா? பொண்ணு பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு 5 லட்ச ரூபா ஒரு 10 லட்ச ரூபா போட்டீங்கன்னா உங்க பொண்ணு நான் கட்டிக்கிறேன். இவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? அத்தை பேர்ல ஒரு 20 லட்ச ரூபா போட்டீங்கன்னா. அத்தை மேல எதுக்குடா மாமா? அத்தை நாளைக்கு சமையல் கமையல் செய்யும் போது கேஸ் வெடிக்குதுன்னு வைங்க, நீங்களும் குடும்பத்தோட எல்லாரும் போயிட்டீங்கன்னா. நீ பொண்ணை கூட்டிட்டு உள்ள போ, நான் மாப்பிள்ளை கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மாமா அதுக்குள்ள 2 பேரையும் அமைச்சிட்டீங்க? திடீர்னு அவங்க உள்ள போய் கேஸ் வெடிச்சு செத்துட்டாங்கன்னா சாவுடா. ஓ இன்சூரன்ஸ் பணத்தை நான் வாங்குறேன். ஏண்டா நீ மாப்பிள்ளையா? இன்சூரன்ஸ் ஏஜென்டா நீ? ஏண்டா இன்சூரன்ஸ் ஏஜென்டா மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டு வந்து ஏமாத்த வச்சேர? இறங்குடா இறங்குடா இறங்குடா, புண்ணிய விடுவேன். ஐயா என்ன அடிக்காதீங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே நல்ல மாப்பிள்ளையா கூட்டிட்டு உனக்கு வேட்டி உனக்கு. ஐயா சொல்லுங்க, எந்திரா அடிக்காதீங்க. எந்திரா, நீங்க பொண்ணு மாப்பிள்ளை வந்து புண்ணிய விடுவேன். எல்லா பக்கமே வரக்கூடாது. கணத்துல 4 விட போறாரு. வா வா வா. ஏண்டா பால்வடி முகம் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பேரை எவனை கொடுத்த சார்? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அழகான பொண்ணுகளுக்கெல்லாம் இவன் SMS அனுப்புறான் சார். அசிங்கமான பொண்ணுக்கா SMS அனுப்புவோம், அழகான பொண்ணுக்கு தான் SMS அது அனுப்புவோம். இல்ல சார், ஆபாசமா SMS அனுப்புறான்னு சொன்னேன். ஏண்டா ஏற்கனவே 1008 கேஸ் இருக்கு, அதை கண்டுபிடிக்க முடியாமலே நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். இதுல SMS கேஸ்னு ஒரு கேஸ் கூட்டிட்டு இருக்கடா. சார் வயசானவங்களா SMS பத்தி என்ன சார் தெரியும்? அதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா? நம்பர் 1 போன் துருப்பிடிக்காது. நம்பர் 2 டைம் பாஸ் ஆகும். நம்பர் 3 படிக்கிறவங்க சந்தோஷமாயிருவாங்க. நம்பர் 4 எல்லாரும் கான்டாக்ட்ல இருப்பாங்க. நம்பர் 5 எப்பயுமே பிஸியா இருப்பீங்க. நம்பர் 6 சோம்பேறியாவே இருக்க மாட்டீங்க. நம்பர் 7 மெசேஜ் டைப் பண்றதுனால கை விரல்கள்லாம் நல்லா பலமா இருக்கும் சார். நம்பர் 8 ABCD மறக்கவே மாட்டீங்க. நம்பர் 9 கிரியேட்டிவ் மைண்ட் நல்லா இருக்கும். நம்பர் 10 என்னைய மாதிரி நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க சார். ஓஹோ, SMS அனுப்புறதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கா? ஆமா சார். ஏண்டா போன வாரம் 4 பேர் SMS அனுப்புனதுல ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாலே, அந்த SMS அனுப்புனதுல நீயும் ஒருத்தனா? சார் அந்த மாதிரிலாம் நான் அனுப்ப மாட்டேன் சார். ஏண்டா ரயில்வே ஸ்டேஷன்ல குண்டு வச்சிருக்குன்னு ஒரு SMS அனுப்பி எங்களை படாத பாடுபடுத்தாங்களே, அந்த SMS நீ தான் அனுப்பினியோ? சார் நான் குண்டா இருக்க ஃபிகருக்கே மெசேஜ் பண்ண மாட்டேன். இதுல வெடிகுண்டுக்கு இல்லாம சார் அனுப்ப போறேன். ஏண்டா உனக்கு அக்கா இருக்கா? இருக்கு சார். அவ பேர் என்ன? சுமதி சார். உங்க அக்கா சுமதிக்கு இவனை விட்டு நான் உன்னை லவ் பண்ண போறேன் அப்படின்னு SMS அனுப்பினு சும்மா இருப்பியா? இவன் ஒரு ஆளா சார் மெசேஜ் அனுப்புறீங்க? உங்க அக்காளுக்கு SMS அனுப்பினா ஒரு கோவம் வருது, பக்கத்து வீட்டு அக்காளுக்கு SMS அனுப்பலாமா? தப்பு சார். அப்ப என்ன சொன்ன SMS அனுப்புனா டைம் பாஸ் ஆகுதா? அத தூக்கி போட்டு பிடிச்சா யூரின் பாஸ் பண்ணிடுவாமா? அப்புறம் என்ன சொன்ன? SMS டைப் பண்றதுனால விரல்கள் என்ன ஆகுது? நல்லா ஸ்ட்ராங் ஆகும் சார். இப்போ என் கை ஸ்ட்ராங் ஆக போகுதா? எப்படி சார்? உன்னை ஓங்கி குடுறனால. யோ அந்த ஸ்கூல் பசங்க காணாம போன கேஸ் ரொம்ப பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கியா? ஏசி வேற ஓவரா குடைச்சல கொடுக்குறாரு. நீங்க ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல, அவரை கூட சமாளிச்சலாம்யா. யோ பொங்கல் வருதியா, என் பொண்டாட்டி ஒரே டார்ச்சர் பண்றாயா. டெய்லி 5000 ரூபாயோட வர சொல்றாயா. நீ என்ன பண்ற? மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டு எதுவும் பார்க்காத, 5000 ரூபாய் கொண்டு வர. 5000 ரூபாய் இல்லாம வந்த ஸ்டேஷனுக்கே வராது. கிளம்பியா? கிளம்பு கிளம்பு சார். ஒரு நிமிஷம். என்னயா என் பொண்டாட்டி 5000 ரூபாய் கொண்டான்னு சொல்லிருக்கா சார். இன்ஸ்பெக்டர் 5000 ஏட்டுக்கு 5000. கிளம்பு 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 கிளம்பு. யோ நம்ம இன்ஸ்பெக்டர் பொங்கல் வருதுன்னு டெய்லி 5000 ரூபாய் கொண்டாடாம ஸ்டேஷனுக்கு வரக்கூடாதுன்னு அவரு சொல்றாரு. என் பொண்டாட்டி என்ன சொல்றா? உன் கூட சேர்ந்த போலீஸ்காரன் எவ்வளவு சம்பாதிக்கான், நீ ஒரு ஏமாளி, உனக்கு சம்பாதிக்க தெரியல, நீ 2000 3000 இல்லாத வீட்டுக்கு வரான்னு அவ திட்டுதா. உன் வீட்டுக்கு செலவு காணும், ஒருத்தனி காணலையே, ஒரு வசூலும் ஆகலையே. ஒருவேளை மெயின் ரோட்ல நின்றுக்கணுமோ? தப்பா போச்சா? அப்படி இல்ல சார், அப்புறம் லைசென்ஸ் இல்லாத சில பேரு மெயின் ரோட்ல போனா போலீஸ் மடக்குவாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி சந்து புந்தல் எல்லாம் வருவாங்க சார். எங்கடா 1/4 மணி நேரமா ஆளே காணோம், வராமையா போயிருவான். சார் வணக்கம் சார். ஓ SMS பார்ட்டியா சார்? போலீஸ் கிட்ட குத்து வாங்கினதுல இருந்து நான் திருந்திட்டேன் சார். அதாமற அடி வாங்குறதுக்கு அப்புறம் தான் எல்லாம் திருந்தானுவோ. இன்ஸ்பெக்டர் சார் இருக்காங்களா சார்? அவர் கோயிலுக்கு போயிருக்காருயா. கோயிலுக்கு எதுக்காக சார் போயிருக்காரு? அவன் முட்டை போடுறதுக்கு. வியாபாரத்துக்கு எடுக்காத போடா. வியாபாரமா? இப்ப இவங்க எல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னடா ஒண்ணு காணல. மாட்டியும் காண ஒண்ணே காண.
சார் வண்டியும் காண ஒன்னையும் காண என்ன வியாபாரம் சார்? நேராவது உழைப்பு கிடைக்காத போடா என்ன கேள்டா. அது வியாபாரம்ன்றாங்க வண்டியும் காணும். குழப்பமா சார் வண்டியும் காண ஒன்னையும் காண என்ன வியாபாரம் சார்? நேராவது மழை பெய்யுது சூரிய அடையும் போது எனக்கு நேரம் இல்ல. தயவு செய்து வியாபாரத்துக்கு இருக்காத போடா போடா என்ன கேள்டா. ஒருவேளை ரெண்டு ஜூஸ் குடிச்சிட்டா வரேன் சார். வியாபாரம் வெயிட் பார்ட்டி வருது சார். சார் வண்டியே சார் நிறுத்துறீங்க, நான் அவசரமா போகணும் சார். நாங்களும் அவசரமா போகணும். லைசென்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஆர்சி புக் இருக்கா? இருக்கு சார். இன்சூரன்ஸ் இருக்கா? எல்லாமே இருக்கு சார். பெட்ரோல் இல்ல ஃபைன் கட்டு. பெட்ரோல் இல்லடா ஃபைன் கட்டு. பெட்ரோல் இல்லங்கறதுல ஃபைன் போட முடியாது சார். எனக்கு தெரியும்யா. தயஞ்சி எனக்கு வழி தெரியலையா. பெட்ரோல் இல்ல ஃபைன் கட்டு. இதெல்லாம் போய் சார் இதானே சார் அந்த வியாபாரம்? வியாபாரத்தை விட்டு சார் இல்ல சார் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. டிராபிக் கான்சல் சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். எங்க கெட்ட நேரம் போய் தொலையா. அட போங்கயா. ஏடியா நானும் வந்துறேன். பார்த்தது இல்லங்க. போட்டோல இருக்கிற பசங்க இங்க யாராவன் நம்ம ஊருக்குள்ள நமக்கு தெரியாம கட்ட போட்டு சட்டை பார்த்து சொல்லுங்க. பாஸ் வாங்க பாஸ் கூப்பிடுறல்ல வாங்க பாஸ். யார் இவன்? செனப்பண்ணி மாதிரி இருக்கான். எதுக்கு அவனை கேட்டு பார்க்கலாம். காட்டு இந்த போட்டோல இருக்கிறவங்கள உனக்கு தெரியுமா? மேல கை 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 கொஞ்சம் லைட்டா. இது ரஜினி, இது கமல், இது எம்ஜிஆர், இது சிவாஜி. இந்த 4 கட்டணம் அந்த 4 மூஞ்சிலுக்கு தெரிஞ்சிருமா? அவன் ஆடு திருடுறவன், அவன் கோழி திருடுறவன், அவன் யாருன்னே தெரியலையா? அவங்கிட்ட எல்லாம் போய் கேட்கிறேன். இந்த ஜில்லாவுல இந்த ஊருக்குள்ளே சிந்தா மீறி எது நடக்காது. வா இன்சூரன்ஸ் போடணும்னாக்க வர மாட்டேங்கிறிய. வா 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 சார் ஆளை பிடிச்சிட்டு வந்தாச்சு சார். நான் ஆடு மாடு பிடிச்சி வந்து சொல்றேன். யாரு? சுப்பிரமணி தானே இன்ஸ்பெக்டர். யோ இந்த ஏரியா கமிஷனர் என்ன பார்த்தா ஒண்ணுக்கு போடுவாரியா? சுப்பு எப்படி இருக்கா? ஓ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கியா சுப்பு, நானும் ஒன்னா படிச்சவங்க. நான் ஃபெயில் ஆயிட்டா அவன் பாஸ் ஆயிட்டான், அவ்வளவுதான் வித்தியாசம். நான் சுப்பு எப்பயுமே நான் தான் உனக்கு வாங்கி தருவேன். ஓசில சாப்பிட்டு போறேன் நீனு. நான் 2 பீஸா சொல்லிடுவா. உனக்காக தானே மொபைல்ல ஆர்டர் பண்றேன். வேற என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு. எப்பயுமே நான் தானே உனக்கு வாங்கி தருவேன். என்னடா சுப்பிரமணியா? நீ சுளுக்கெடுக்க வந்த மணிடா. கமிஷனர் உன்னை பார்த்தா ஒண்ணுக்கு போயிடுவாரா? நீ பொண்ணுக்கு போப்பாரா? சார் தெரியாம சொல்லிட்டு சார். அது 7 பேர் அப்போட வீட்ல தான் சார் இருக்காங்க. கமிஷனரே உன்னை பார்த்தா ஒண்ணுக்கு போயிடுவாரா? அடிங்க. நான் உங்க கமிஷனர் சொல்ல சார். அப்புறம் கார்ப்பரேஷன் கமிஷனர் சொன்னேன் சார். கார்ப்பரேஷன் கமிஷனர்னா அவர் கமிஷனர் இல்லையா? ஒழுங்கு மரியாதை அப்பு விட்ட காமிக்கிற, புரிஞ்சதா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. சார் 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 நிறுத்துங்க சார் நிறுத்துங்க சார். என்னடா சார்? சார் அப்படி இந்த பக்கம் இல்ல சார், இந்த பக்கம் போணும் சார். சார் வழியே தெரியல உங்களுக்கு. யாரு போலீஸ்ல வேலை கொடுத்தது? போலீஸ் கர்மலுக்கு இருக்கிற நீ? போலீஸ் போலீஸ் கர்மலுக்கு சார் இருக்கிற. சீப் இருந்தா கூட சார். எதுக்குடா? சார் அப்போ வீட்ல அப்போட தங்கச்சி இருக்குல்ல அத சீப்பா சீவிட்டே இருக்கணுமா உனக்கு? சொல்லல அடிக்கிறீங்க, சொல்லல அடிக்கிறீங்க சார். ஐயோ ஏன்டா வாதிக்க? ஏறா அப்பா ஒவ்வொரு அடியும் கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே சுத்தி அடிக்கிறாரு. புல்லா அடிக்கிறாரு. அப்பா போங்க சார். ஏன் சார் நிக்கிறீங்க? சார் உளுந்து தொலையாதீங்க சார். சார் அடிக்கடி பண்றது சார். இதான் சார் அப்போட வீடு. ஏண்டா டேய் அப்பு விட்ட காமிடான்னா யாரோ பூட்ட விட்ட காமிக்கிற? சத்தியமா இதான் சார் அப்போட வீடு. எங்கடா அப்ப? சார் எங்க இருங்க சார் இருங்க சார். சார் இருங்க சார். நீங்க என்ன சார் சொன்னீங்க? நீங்க என்ன சார் சொன்னீங்க? இருங்க சார் பேச்சு ஒரு முடிவு வரும். இருங்க சார். சார் நீங்க என்ன சொன்னீங்க? அப்போட வீட்டை தான் கடை சொன்னீங்க. அப்பவே சார் கடை சொன்னீங்க. அப்படி அறைய போறேன்டா. அரஞ்சனா அப்பு அப்பு சார் சொல்லு சார். எனக்கு 1008 வேலை இருக்கு சார். ஏய் ஒத்தற மாட்டான் காமராஜ். சார் வேலை சார். அவரை மட்டும் கூப்பிடாதீங்க. சாப்பிடுறதுக்கு பிரியாணி கேட்கிறார் சார். சார் சார் வாங்க சார். வாங்க சார் போலாம் சார். வாங்க சார். சார் அப்போ காட்டுற வரைக்கும் உங்க கூட தான் சார். வாங்க சார். ஏறுங்க சார். ஏறுங்க சார். அடை சண்டைனா சண்டை கிளியத்தாயா செய்ய. சண்டைல கிளியாத சட்டை எங்க இருக்கு? ஹலோ நான் தான் சின்னதா பேசுறேன். நீங்க
போன் எல்லாம் உனக்கு போலீஸ் 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 4 பேர்லடா 40 பேர் வச்சு சொல்றேன் ஏறா ஏறு